தான் காட்டிட்டாரு. 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிக்காதுன்னு சொன்னோம், நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? எங்களுடைய எம்எல்ஏ கூட தேவைதான் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்களே, தேவ வாபஸ் வாங்கிருங்க. உங்களை யார் தடுத்தா? அவர் ஒண்ணும் கேட்கலையே. அப்ப வாபஸ் வாங்கிருங்க. அப்ப வந்து அவர் திருமாவளவன் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் போய் பார்த்தாருன்னா உங்க வீட்டுக்கு தானே வந்து பார்த்தாரு. அப்ப நீங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எங்க வீட்டு தேடி வந்தாலும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். கொள்கையில நீங்க கரெக்டா இருக்கீங்களா? உங்க கூட்டணி கட்சி பாஸ் நம்ம எல்லாம் வந்து என்ன அவங்க எல்லாம் சொன்னாங்க, இன்னமும் திமுக கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காரு. எல்லாருமே எங்க கூட்டணி தொடர்றாங்க பாத்துக்கோங்க. ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு. ஆனா கூட்டணி எங்களோட இருக்காங்க. அதனால நம்ம கூட்டணி சேர்ந்து வாக்கு பண்ணிருப்போம். வாங்கப்பா வெளியே போகணும்னா அந்த 8 குறைஞ்சிருக்கும்ல. என்ன இருக்கும்? 144 8 குறைஞ்சிருக்கும். 136 அங்க இருந்திருக்கும். அப்ப திமுக கூட்டணி தயவு தேவையில்லைங்கிறது அம்பலமாயிருக்கும். அதனால எங்க தயவுல நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. தயவு தேவையில்லைங்கிற எல்லாரும் அரசியல்ல சாதாரணமா 2+2 4 கணக்கு போட தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். திமுக கூட்டணி எந்த தயவும் தேவையில்லாமலே அவங்க கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டில இருக்காங்க. அப்புறம் எங்க கூட்டணி தேவையோட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி இந்த அர்த்தம் உண்டு. ஓகே, உதயநிதி அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அதாவது ரியல் அரசியலா இல்லாம ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் முன் வச்சிருந்தாரு. அந்த சினிமா பாணியை தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரு. அவன் என்ன சொன்னோம், 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிக்காதுன்னு சொன்னோம், இந்த வெற்றி அந்த நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அவருக்கு வந்து 118 கரண்ட் தப்புனா மாறணும். நம்ம வந்து ஒரு 3 நாள் எப்படி இருந்துச்சுன்னா 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு மாத்திட்டாங்கன்னா ஆட்சியை மாறும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 116 versus 116 இருந்துச்சு. 232 எம்எல்ஏ கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சபாநாயகர் ஆயிடுவாரு, ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு இவர். அப்ப 116 versus 116 இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த பதவி இருக்கு 2 நாள் முன்னாடி. இப்ப 144 வந்து நிக்கிறாரு. கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி போயிருச்சு. அப்ப அது வந்து திரு விஜய்க்கு அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நீங்களா முன் வந்து செய்த தானம்.